நம்ம இப்போ கெளுத்தி மீன் குழம்பு தேவையான அளவு வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளி போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். 1.5 மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லிப்பொடி பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வைக்க போகிறது வந்து அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மண் சட்டியில் தான் நான் வந்து கெளுத்தி மீன் குழம்பு வைக்க போகிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இப்போ இதை நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, மல்லித்தூள், உப்பு, தக்காளி எல்லாம் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். நான் வந்து முருங்கைக்காய் போட்டு தான் இந்த மீன் குழம்பு வைக்க நம்ம முருங்கைக்காய் போட்டு கெளுத்தி மீன் குழம்பு வச்சோம்னா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து புளியை கரைச்சி மண் சட்டியை நல்லா காய வச்சுக்கலாம். மண் சட்டி வந்து காஞ்ச இதில் வந்து இப்போ இந்த தக்காளியை வந்து நல்லா பெசரி விட்டுடலாம். அப்படியே புளியும் கரைச்சி இதிலே ஊற்றிடலாம். இப்போ புளி கரைச்சி ஊற்றுறோம். தக்காளி எல்லாம் நல்லா தேவையான அளவு நம்ம தக்காளி 2 போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து போடணும் புளியை. இப்போ தக்காளி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். தக்காளி நம்ம பிசைஞ்சு விட்டால் தான் அதோடைய டேஸ்ட் வந்து தாளிச்சோன்னா ஊற்றுறதுக்கு குழம்புல சாரும். இதை நல்லா டேஸ்ட் பார்த்து முருங்கைக்காயும் அதிலே போட்டு வேக வச்சிடலாம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து என் பையன் மீன் குழம்பு சாப்பிடாதனால நான் இந்த முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு நல்லா கொதிச்சோடனே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவேன் அவனுக்கு. அப்புறம் தான் மீன் போடுவேன். ஆண்டே தான் வச்சுருக்கேன். ஏன் இப்போ நம்ம இதில் உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ சட்டியை காய வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. கொஞ்சம் சோம்பு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிக்கட்டும். வெடித்தோடனே சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு தாளிக்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா வச்சுக்கலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சு அதை வந்து அதை இதில் போட்டுடலாம். அந்த கடுகுல போட்டுடலாம். நல்லா வெடித்தோடனே இந்த குழம்பு தூக்கி அதில் ஊற்றிடலாம். குழம்பு நான் வந்து நல்லா முருங்கைக்காய் வெந்தவுடனே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீனை போட்டுட்டேன். மீன் போட்டு நல்லா